ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் 65 எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 செய்யறதுக்கு 3 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் 65 செய்யறதுக்கு என்னென்ன மசாலாலாம் நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், உப்பு எடுத்துக்கிட்டேன். உப்பு இந்த ஸ்பூன் 10 கிராம் ஸ்பூனு, இதில் 4 ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வினிகர் எடுத்துக்கிட்டேன். வினிகர் பாட்டிலோட மூடி இருக்குல்ல, அதில் ஒரு 5 மூடி வினிகர் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் என் கையில் 2 அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த 3த்தையும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறமா வினிகர் 3மே கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி சிக்கன் 65 மசாலா நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டேன். 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் 3 கிலோவுக்கு. மொத்தத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, அது கலருக்காக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த சக்தி காஷ்மீரி சில்லி போட்டோன்னே எவ்வளோ ரெட் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் அதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் சோள மாவு என்னோடய கையில் 4 கை போட்டேன். பத்தலைனா ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. நானும் கடைசியாக சரியாக மாவு பத்தலை, அதனால் ஒரு கை ஆட் பண்ணேன். மொத்தமாக சேர்த்து ஒரு 5 கை சோள மாவு போட்டு கலந்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு கை அளவு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கறியில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மாவு எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 முட்டையை எடுத்து நான் மாவு நல்லா கறியில் ஒட்டணுன்றதுக்காக, பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக நான் 2 முட்டையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நீங்களும் 2 முட்டை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நம்ம போட்ட மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் முட்டை ஆட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோள மாவு போட்டோம்ல, அதுவே பிரியாமல் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா செட் ஆகட்டும். அப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெயை விட்டு அதில் சிக்கன் 65 போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் 65ல் இருக்கிற அப்படியே கடாயில் ஒட்டிக்கும், சரியாக பொரிஞ்சு வராது. பாருங்கள், எண்ணெய் எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகிற அளவுக்கு விடுங்க, இல்லைனா அப்படியே கருகி போன மாதிரி ஆகிடும். உள்ளே வேகவே வேகாது சிக்கனு. அதை கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், ஒன்றுமே ஒட்டியிருக்காது, மசாலாலாம் பிரியாமல் வந்திருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.